மல்லி. ராஜி மல்லியை கடத்திட்டு வந்துட்டோம். இனிமேல் மல்லியால் கோர்ட்டுக்கு போக முடியாது. அதனால் கண்டிப்பாக விஜயை மல்லியால் காப்பாற்றவே முடியாது. இனி விஜய் நம்ம நினச்ச மாதிரி ஜெயிலில் தான் இருக்க போகிறான். விஜயோட சொத்து எல்லாத்தையும் நாம் ஈஸியாக நம்ம பேருக்கு மாற்றிடலாம். இனி நாம் வச்சு தான் சட்டம். இந்த மல்லியவும் வீட்டோடு துரத்திடலாம் அப்படின்னு செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. என்ன மல்லி அப்படி பார்க்குற? என்ன இந்த ராஜி இவ்வளோ ஹாப்பியாக இருந்ததே இல்லை. ஏன்னா வந்து இத்தனை வருஷத்தில் எப்படா நம்ம போட்டு திட்டம் நடக்கும்னு எதிர்பார்த்து காத்திருந்தேன் ஒவ்வொரு நாளுமே. ஆனால் நீனு ஒவ்வொரு நாளும் எனக்கு ஏதாவது ஒரு குறைச்சலை கொடுத்து இந்த திட்டத்தை நிறைவேற்ற விடாமல் நீயும் பண்ணிக்கிட்டு தான் இருந்த. ஆனால் என்ன பண்ணுறது, நீ என்ன பண்ணாலும் சரி அந்த ராஜி திட்டம் போட்ட மாதிரியே இன்றைக்கி விஜயை உள்ள தள்ளுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி முடிச்சிட்டேன். இனி விஜய் கண்டிப்பாக இப்போதைக்கு நான் நினைக்கிற வரைக்கும் வெளியே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இதனால் நான் போட்ட திட்டம் பாதி நிறைவேறிடுச்சு. மீதி விஜயோட சொத்து மட்டும்தான். அதுவும் இப்போது எனக்கு மாறப்போகுது. அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு நீ பாவம் இந்த வீட்டில் இருக்க முடியாதே, ஒன்றையும் இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கான நேரம் வந்துருச்சு மல்லி. ராஜி பேசலாம் கேட்டு மல்லி எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. என்னன்னு மல்லி பேச முடியா? பாவம் நீ நம்ம புருஷனை காப்பாற்ற போகிறோன்னு ஆசாசியாக இருந்திருப்ப. ஆனால் கடைசியில் எல்லாத்தையும் நான் கெடுத்துட்டேன்ல, அதனால் வாயடிச்சு போய் நிற்கிறியா? என்ன மல்லி பண்ணுறது? நான் உனக்கும் பல முறை சான்ஸ் கொடுத்தேன். உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டு பார்த்தேன். ஆனால் நீ என்ன பண்ண? காலை சுற்றின பாம்பு மாதிரி வீட்டை விட்டு போக மாட்டேன், விஜய் தான் எனக்கு வேணும், விஜய் சொத்து தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு விஜய் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன். கடைசியில் நீ நினச்சது எதுவுமே நடக்க போகிறது இல்லை மல்லி. ஆனால் நான் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் மல்லி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சொன்ன மாதிரி எல்லாமே அப்படியே தலைக்கீழாக மாறப்போகுது. பாவம் அதை பார்த்து நீயும் ஃபீல் பண்ணிக்கிட்டு நாம் அப்போவே விஜய் விட்டு போயிருக்கலாமே, போயிருந்தோம்னா இந்நேரம் வேறு யாராவது பிடிச்சிருந்துருக்கலாம், தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு நீயும் இங்கேருந்து கிளம்புற நேரம் வரப்போகுது மல்லி அப்படின்னு ராஜி முடிஞ்ச வரைக்கும் மல்லியை பயங்கரமாக வெறுப்பேற்றுறாங்க. ஆனால் மல்லி எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ராஜி, என்ன மல்லி ஏதாவது பேசு, நீ தான் அடிக்கடி சாபம்லாம் விடுவியே, நான் உன்னை நடுத்தில் நிற்க வைக்க போகிறேன், நீ என்ன கதிக்கு ஆளாக போகிற, உன்னை அப்படி பண்ணிவிடுவேன், உன்னை இப்படி பண்ணிவிடுவேன்னு சும்மா வசம்லாம் பேசுவேன். இன்றைக்கி என்ன பேசுறதுக்கு வசம் எதுவும் இல்லையா? இதுக்கு தான் மல்லி எப்போதுமே ஓவராக வாயிடக்கூடாது. எப்போதும் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் பேசணும். என்ன மாதிரி இது வரைக்கும் நீ பேசும்போதெல்லாம் நான் அமைதியாக கேட்டு தான் இருந்தேன். ஏன் தெரியுமா? பேச்சை விட செயல் தான் முக்கியம் மல்லி. அதனால தான் இவ்வளோ நாள் நான் அமைதியாக இருந்தேன். இன்றைக்கி நான் சாதிச்சிட்டேன். நான் போட்ட திட்டம் நிறைவேறிடுச்சு. அதனால என்னால் இப்போது பேச முடியுது. ஆனால் பாவம் நீ தான் என்கிட்ட ஏமாந்து போயிட்ட, தோற்று போயிட்ட. அதனால இன்றைக்கி உன்னால் பேச முடியல மல்லி, பேச முடியலையே அப்படின்னு ராஜி பேசும்போது மல்லி ஒன்று சிரிக்கிறாங்க. ராஜிக்கு டென்ஷன் ஆடுது. ஏ மல்லி என்ன உனக்கு எதுவும் பைத்தியம் முடிச்சிச்சா? சிரிக்கிற? ராஜிமா இந்தளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ரஞ்சிதா கேட்குறாங்க. மல்லி ஒன்று, யார் உங்கள் ராஜிமாவா? உங்கள் ராஜிமா ஒரு காமெடி பீஸ் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நிரூபிக்கிறாங்க பாரு. அவங்களும் என்கிட்ட பல முறை மோதிருக்காங்க. ஆனால் என்றைக்கு ஜெயிச்சிருக்காங்க? எல்லா முறையும் என்கிட்ட பல்ப்பு தான் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் சரி. என்னமோ பெருசாக சாதிச்சு கிழிச்சிட்ட மாதிரி உங்கள் ராஜிமா பக்கமாக வசனம் பேசுகிறாங்களே. முதல்ல அவங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியுமா? அது தெரிஞ்சுக்காம என்ன உட்கா வச்சு இங்கே கதை கதையாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ராஜி, உனக்கு மட்டும் திட்டம் போட தெரியும்னு அவசியமே இல்லை. யார் வேணாலும் ஸ்கெட்சு போடலாம். யார் ஸ்கெட்சு போட்டாலும் அதை ஈஸியாக நிறைவேற்றி காட்டலாம். அதுக்கு ஒன்றும் திறமெல்லாம் தேவையில்லை. நம்முடைய எண்ணம் சரியாக இருந்தால் போதும். நம்மளுடைய எண்ணம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நாம் நினைக்கிறது எல்லாமே கரெக்டாக நடக்கும்னு சொல்லுவாங்க. ராஜி, நீ கேள்விப்பட்டிருக்கியா? எங்கள் ஊரில் ஒரு பழமொழி இருக்கும், ஆட்டக்காரனை ஆடை விட்டு தான் அடிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் உன்னுடைய சுயரூபம் எனக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு. ஆனால் எங்கள் பெரியம்மா தான் சொன்னாங்க, விடுமல்லி அவளோட சுயரூபத்தை அவளே ஒரு நாள் வெளிக்காட்டுவா, அன்றைக்கி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இத்தனை நாள் நானும் பொறுமையாக இருந்தேன். ஆனால் நீ உன் சுயரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ரொம்ப திமிராக நடந்துக்கிட்ட. சரி, இதுக்கு மேலே ஒன்று விடக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அதனால தான் சரி விஜய்கிட்ட இதுக்கப்புறம் சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எங்கள் பெரியம்மா அன்னைக்கு உங்ககிட்ட பேச வந்தாங்க. எங்கள் பெரியம்மா ஒன்றும் தோற்று போயிட்டமே, எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு ஆதகத்தை வந்து உங்ககிட்ட பேசுறதா நினச்சி நீ ஒன்று பெரிய கதையாசிரியர் மாதிரி நான் எப்படிலாம் விஜயை பழி வாங்கணும்னு நினச்சேன், அதுக்காக விஜய்க்கு என்னெல்லாம் சூழ்ச்சி பண்ணேன், விஜய் எப்படி உள்ள தள்ளினேன், இனி விஜய் என்னெல்லாம் வச்சு என்னெல்லாம் பண்ண போகிறேன், இந்த சொத்தை எப்போல்லாம் நான் அடைய போகிறேன் அப்படி இப்படின்னு ஒரு இது விடாமல் எல்லாத்தையும் நீயாவே உன் வாயாலே சொல்லி முடித்த. எங்கள் பெரியம்மா சும்மா இருப்பாங்களா? எல்லாத்தையும் கேட்டது மட்டும் இல்லை, ஃபோனில் வீடியோவாக பதிவும் பண்ணிட்டாங்க. அதாவது
நீ தான் இந்த கேஸுக்கு முக்கியமான அக்யூஸ்ட் அப்படிங்கிறத நீயே உன் வாயால் ஒத்துக்கிட்ட. அதுவும் முக்கியமான சாட்சி இல்லை நீனு. அதுதான் எங்கள் பெரியம்மா அசால்ட்டான தட்டு தூக்கிட்டாங்க. எங்கள் பெரியம்மா சொன்னாங்க நேத்தியே, மல்லி அவள் ஒரு பைத்தியம், கண்டிப்பாக உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கும், நீ போய் அங்கே எதனா பண்ணிடுவா அப்படின்னு. அவள் ஒன்று மட்டும் தாண்டி ஃபோக்கஸ் பண்ணுவா. அதனால் நீ என்ன பண்ணுற, நம்ம வக்கீல் வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிற மாதிரி போ. கண்டிப்பாக அந்த ராஜு வந்து உன்னை கடத்திட்டு போகவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை வேறு ஏதாவது சூழ்ச்சி பண்ணி ஒன்று கோர்ட்டுக்கு வரவிடாமல் பண்ணுவா. அவள் வந்து நம்மளை வரவிடாமல் பண்ணக்கூடாது. நீ தான் அவளை வரவிடாமல் அங்கேயே தடுத்து வச்சிரு. தடுத்துட்டனா நான் கோர்ட்டுக்கு போயிட்டு நம்ம இன்னொரு வக்கீல் மூலயமா அவள் பேசின எல்லா வீடியோ ஆதாரத்தையும் கோர்ட்டில் ஜட்ஜிட்ட கொடுத்துருவேன். அப்புறம் ஒரே கல்ல 2 மாங்காய், ஜட்ஜும் பார்த்து தெரிஞ்சுப்பார், நம்ம விஜய் தம்பியும் பார்த்து தெரிஞ்சுப்பார், இதில் யார் இவ்வளோ கேவலமான வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு எங்கள் பெரியம்மா சொன்னாங்க. எங்கள் பெரியம்மா சொன்ன மாதிரியே நடந்து போச்சு பாரு. நான் கூட உன்னை என்னமோ நினச்சேன் ராஜி, ஆனால் நீ இவ்வளோ ஒரு மக்கு ரவுடியாக இருப்பேன்னு சத்தியமாக யோசிக்கவே இல்லை அப்படின்னு மல்லி சொன்ன உடனே ராஜுக்கு பதட்டம் தாங்கலை. ரஞ்சிதா உடனே, ராஜுமா என்ன ராஜுமா இவன் என்னென்னமோ சொல்கிறா, ஒரு வேளை அவள் சொன்ன மாதிரி அந்த அன்னப்பொண்ணி மட்டும் கோர்ட்டுக்கு போயிட்டு ஜட்ஜுக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் அந்த வீடியோவை காட்டிட்டாங்கன்னா அப்புறம் நான் போட்டு திட்டம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமே மல்லி ராஜுமா, இப்போ என்ன பண்ணுறது இது ரஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ராஜு உடனே நம்ம குணசேகரன் கால் பண்ணுறாங்க. குணசேகரன் கால் பண்ணி, குணசேகரன் நாம் போட்ட திட்டம் எல்லாமே இப்போ கெட்டு போச்சு. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த அன்னப்பொண்ணி இருக்கால மல்லியோட பெரியம்மா, அவள் கோர்ட்டுக்கு வருவா, அவள்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனை எப்படியாவது அவளை அடித்து பிடுங்கி வாங்கிடுங்க. ஏன்னா அதில் தான் நம்மளை பற்றின எல்லா விஷயமும் இருக்குது. அவள் மட்டும் கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு ஜட்ஜுக்கிட்ட அந்த வீடியோவை காட்டிட்டா அப்படின்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க குணசேகரன். அவள் கோர்ட்டுக்குள்ளே வந்த உடனே எப்படியாவது நம்ம ஆளுங்களை வச்சு அடித்து உதச்சாவது, ஏன் அவளை போட்டு தள்ளியாவது அந்த ஃபோனை வாங்கிடுங்க அப்படின்னு இங்கே ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. மல்லி ஒன்னே, ராஜி உனக்கு கொஞ்சம் கூட இதுவே மனசாட்சி இருக்காதா, அவங்க வயசானவங்க, அவங்கள போய் அடித்து உதச்சி ஏன் முடிஞ்சால் காலி பண்ணுன்னு சொல்கிற, என்ன ஜென்மடி நீன்னு. மல்லி என்ன ஜென்மமா, என்னை பொறுத்த வரைக்கும் என் திட்டம் ஒன்று மட்டும்தான், விஜயை வாங்கிட்டு பிரிக்கணும், விஜய்கிட்ட சொத்து எல்லாத்தையும் நான் வாங்கணும், இது நடக்காமல் கண்டிப்பாக நான் ஓய மாட்டேன்டி அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. மல்லி ஒன்று, நீ என்ன வேணும் பண்ணடி, கண்டிப்பாக எங்கள் பெரியம்மா நீ என்னெல்லாம் பண்ணுவ அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு இது யோசிக்க மாட்டானா என்ன, கண்டிப்பாக எங்கள் பெரியம்மா அதுக்கும் திட்டம் வச்சுருப்பாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, உன்னுடைய சாப்டர் முடிய போகிற நேரம் வந்துருச்சு, நீ கனடாவுக்கு போகிற நேரம் வந்துருச்சு, இல்லை நீ தான் ஜெயிலுக்கு போகிற நேரம் வந்துருச்சு. கண்டிப்பாக எங்கள் பெரியம்மா இன்றைக்கி விஜய்கிட்ட நீ யாருங்கிற உண்மையை சொல்லி உன் பொய்யான முகத்தில் கிழிச்சு உன்னை, விஜயே இவன் என் அக்காவே கிடையாது, உனக்கு என் அக்காவுக்கு தகுதி இல்லை, நீ இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உனக்கு ஏற்ற இடம் ஜெயில் தாண்டி அப்படின்னு அவரே உன் கழுத்தை பிடிச்சி ஜெயிலில் தள்ளி விடுவார். நீ பார்க்க தானே போகிற இன்றைக்கி நடக்க போகிற கதையை. மா இங்கே பாரு, நீ பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஆனால் பில்டிங் வீக்கம்மா. கிளைமேக்ஸில் எப்போதும் இந்த மல்லி தான் ஜெயிப்பா, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், அது எப்படி ஜெயிக்கணும் மட்டும் இன்றைக்கி நீ பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே குணசேகரனும் கோர்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அன்னப்பொண்ணி வரவே இல்லை. ராஜி பதட்டமா, குணசேகரன் மணி ஆச்சு, என்னாச்சு, அவங்க வந்தாலும் இல்லையா? இல்லை மேடம், நானும் பார்த்து தான் இருக்கேன், அவங்க வரவே இல்லை மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா அங்கே கோர்ட்லேருந்து லாயர் ஃபோன் பண்ணுறாரு. மேடம் என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க நீங்கள்? ஏன் சார் என்னாச்சு? ஏன் மேடம் நீங்களே சம்மந்தமே இல்லாமல் விஜயை எப்படிலாம் சிக்க வச்சேன், விஜயை பழி வாங்க தான் அப்படிலாம் பண்ணேன், விஜய்கிட்ட சொத்தத்தையும் எப்பெல்லாம் மாற்றிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு நீங்களே உங்கள் வாயால் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்களே, எதுக்கு மேடம் இப்படி பண்ணீங்க? என்ன சார் சொல்கிறீங்க? அந்த பொம்பளை வந்துட்டாளாங்க? பொம்பளையா? பொம்பளை வரலங்க, எவனோ ஒருத்தவன் பேர் அரவிந்த் தான், அவன் வந்து இப்போது ஒரு வீடியோவை காட்டி ஒட்டுமொத்த கேஸையுமே திசை திருப்பிட்டான், கேஸே முடிஞ்சு போச்சு, விஜய் மேலே தப்பு இல்லை அப்படின்னு இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு. அதோட இந்த ராஜேஸ்வரி யார், அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஜட்ஜே தீர்ப்பு கொடுத்துட்டாரு, போலீஸ் தேடி உங்களை இப்போ வரப்போகிறாங்க, ஏன் மேடம் இப்படி பண்ணீங்க அப்படின்னு லாயர் பயங்கரமாக திட்ட ராஜி அப்படியே பதட்டப்பட்டு நிற்கிறாங்க. ரஞ்சிதா உடனே, என்னாச்சு ராஜிமா என்னாச்சு அப்படின்னு கேட்க ராஜி நடந்ததையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு ரஞ்சிதாவும் செம ஷாக்காக வராங்க. மல்லி உடனே, என்ன ராஜி, நான் தான் சொன்னேன்ல எங்கள் பெரியம்மா இந்த அளவுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னா அதுக்கும் ஒரு பிளான் வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு, நீ அவ்வளோதான் ராஜி, நீ காலி ஆகிட்ட, எங்கள் பெரியம்மா ஒன்று ஒரே பாலில் விக்கெட் எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நீ என்ன பண்ண போகிற, நீயாவே போய் போலீஸை சரணடைஞ்சு ஜெயிலுக்குள்ளே போக போறியா, இல்லை அவங்க உன்னை தேடி வந்து அடித்து உதச்சி உன்னை கொண்டு போகணுமா, சொல்லுடி சொல்லு அப்படின்னு கேட்க ராஜி உடனே, என்னடி சொன்ன, நீ உயிரோட தாண்டி அதை பார்ப்போம் போல, உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு ராஜி கிளம்பவும் உடனே அன்னப்படி வந்துடுறாங்க. ராஜி நெல்லு ராஜி, மேடம் பிடிங்க அவளை அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா போலீஸ். ஸோ வந்து ராஜியும் ரஞ்சிதாவையும் பிடிச்சிடறாங்க, கொண்டு போங்க மேடம். என்ன ராஜி என்ன ஆட்டம் போட்டு நின்று போ, உள்ளே போனதும் அந்த மேடம் வச்சு உன்னை செய்வாங்க, போங்க அழைச்சிட்டு போங்க மேடம் அப்படின்னு சொல்ல, வாடி, நீ எல்லாம் ஒரு பொம்பளி அடி, கூட தம்பிக்கே துரோகம் பண்ணிருக்கியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை, வா
உள்ளே அரெஸ்ட் போய் வச்சு உனக்கெல்லாம் லாடம் கட்ட தான் புத்தி வரும் அப்படின்னு ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க.